மில்கி மேன், டெல்லிக்கு வந்துட்டீங்களா? இப்பதான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். சரி, அப்ப உடனே வீட்டுக்கு வாங்க. அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. நீங்க வரதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. கோயிலுக்கு போயிருக்காங்களா? அப்படின்னா நம்மளும் கோயிலுக்கு போய் மில்கி பாயோட அம்மா கிட்ட அங்கேயே வச்சு பேசினாதான் கரெக்டா இருக்கும். எந்த கோயில் போயிருக்காங்கன்னு கேட்போம். மில்கி பாய், அம்மா எந்த கோயில் போயிருக்காங்க? பக்கத்துல இருக்கிற புள்ளையார் கோயிலுக்கு. ஓகே மில்கி பாய், போன வச்சிடுறேன். ஓகே மில்கி மேன், சீக்கிரம் வாங்க. உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன். சரி மில்கி பாய், பாய். நம்ம உடனே மில்கி பாய் அம்மாவை கோயில்ல பார்த்து விஷயத்த சொல்லிடுவோம். டேய் நந்து, ஒரு குட் நியூஸ்ரா. என்னடா குட் நியூஸ்? என் மில்கி மேன் இன்னைக்கு என் வீட்டுக்கு வர போறாரா. என் அம்மாவும் என்கிட்ட என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்கடா. மில்கி மேன் வந்த உடனே எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்க பாருண்டா. அவர் ஒத்துப்பாரா? டேய், நான் ஏற்கனவே மில்கி மேன் கிட்ட கேட்டு வச்சிருக்கேன்டா. உங்க அம்மா? என் அம்மாவும் என்கிட்ட என்ன வேணாலும் கேளுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால அவங்க கிட்டயும் மில்கி மேனை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்பேன். அவங்களும் கண்டிப்பா இதுக்கு ஒத்துப்பாங்க. டேய் சூப்பர்ரா, செம்மையா பிளான் பண்ணிருக்க. புகழ்னா சும்மாவா? ஓகே, அந்த இமெயில் அனுப்பிச்சிடுறேன். பாய். சரி ஓகே, நான் வச்சிரவா? டேய், யாரா ஃபோன்ல? டேய் நில்றா, உன்கிட்ட தான் கேக்குறேன். யாரா ஃபோன்ல? உங்க போன்ல யாரு? டேய், நான் உன்கிட்ட கேட்டா நீ என்கிட்ட கேள்வி கேக்குறியா? சோ வாட்? இப்ப யாரு நீ சொல்ல போறியா இல்லையா? நீங்க சொல்லுங்க, அப்புறமா நான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு, போதுமா? இதுவும் என்னோட ஃப்ரெண்டு, போதுமா? ஃப்ரெண்டா? அப்படி என்னடா ஃபோன்ல பேசுன? நீங்க என்ன போன்ல பேசுனீங்க? ஏய், இது என்னோட பர்சனல், சரியா? அப்ப இதுவும் என்னோட பர்சனல். இதெல்லாம் எனக்கு நல்லா தேவைதான்டா, தேவைதான். வாங்க சார், வாங்கம்மா, வாங்க ப்ளீஸ் உட்காருங்க. உட்காருங்க, உட்காருங்க சார். அங்கிள், இவங்க எதுக்கு இப்ப வந்திருக்காங்க? டேய், அவங்க உங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்கடா. இவங்க எதுக்கு என் அம்மாவை பார்க்க வரணும்? மகி, புகழ் என்ன சொல்றான்? இல்ல, சாக்லேட் வேணும்னு கேக்குறான். புகழ், இங்க வா, நான் உனக்கு ஸ்வீட்டே தரேன். என்னப்பா யோசிக்கிற? வா. இவனை மட்டும் கரெக்ட் பண்ண முடியலையே. இவனுக்காக கத்தி குத்தலாம் பட்டேனே. புகழ் அவ்வளவு சீக்கிரத்துல யார்கிட்டயும் பழக மாட்டான். பரவாயில்ல, குழந்தை தானே, விடுங்க. ஆமா, சக்தி எங்க? சக்தி பக்கத்துல கோவில் போயிருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, சக்தி வந்துடட்டும். இல்ல, நான் காஃபி நல்லா தான் போடுவேன். இருங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். கடவுளே, என் நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. பெத்த புள்ள கிட்ட போய் அம்மா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எப்படி சொல்றது? ஆனா எனக்கு வேற வழி இல்ல. புகழ்கிட்ட சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா இது எங்க சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, மாமாவோட வாழ்க்கையும் இதுல தான் இருக்கு. அவர் சங்கீதா கூட சந்தோஷமா இருக்கணும்னா நான் இந்த கல்யாணத்தை பண்ணித்தான் ஆகணும்.
அப்பதான் மாமா என்னை பார்த்தாலும் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைச்சு அவரோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்வாரு. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன். கடவுளே, புகழ்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல நீதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கணும். புகழும் இதுக்கு தடை சொல்லாம ஒத்துக்கணும். நீதான் என் கூட இருந்து காப்பாத்தணும். நீங்க காரை பார்க் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். நல்ல வேலை அது மாமா இல்ல. மாமாவா இருந்தா என்ன ஆகுறது? மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்ல. நீங்க இருந்த இடத்துல யோகிய வச்சு பார்க்கறது என்னால முடியாது. புகழும் இதை எப்படி ஏத்துப்பான்னு எனக்கு தெரியல. இப்படி பல குழப்பத்தோடு தான் இந்த கல்யாணத்துக்கு நான் ஓகே சொல்ல போறேன். இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான் மாமா. நீங்க நல்லா இருக்கணும். உங்க சந்தோஷத்துக்கு எப்பவும் குறை வந்துடக்கூடாது. எனக்கு அது போதும் மாமா.
எங்க தேடியும் புகழம்மாவை காணுமே. ஒருவேளை இதுதான் புகழ் அம்மாவா இருக்குமா? என்ன அவங்க திரும்பவே மாட்டேங்கிறாங்க? இவங்க திரும்புற மாதிரியே தெரியல. சரி, கிட்ட போய் பார்ப்போம். சனா, உன்னை கோயில் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கேன். நீ இங்கே ஃபோன் பேசிட்டு இருக்கியா? சரி, ஃபோன் பேசிட்டு இல்லை, போலாமா? போலாங்க. இந்த கோயில் தானே புகழ் சொன்னா. எங்க தேடியும் காணுமே. எங்க போனாங்க? ஒருவேளை வேற கோயில் போயிருப்பாங்களோ? சக்தி சக்தி சாகல. சக்தி உயிரோடு தான் இருக்கா. என் சக்தி உயிரோடு தான் இருக்கா. சக்தி 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 என்னாச்சு சார்? என்ன பாப்பா சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ.
பாவம் பாவம். அவருக்கு என்ன ஆச்சு? யாருன்னு தெரியல மேடம். ரோட கிராஸ் பண்ணும்போது கார் இடிச்சு அடிபட்டுருச்சு. அடி பலமா பட்டுச்சோ? பெருசா இல்ல, ஆனா கால்லையும் தலையிலையும் அடிபட்டிருக்கு. அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? தெரியல மேடம், பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போவாங்க. பாவம் அந்த ஆளு. என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர். நீங்க இவரோட ரிலேட்டிவா? இல்ல டாக்டர், ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்திருக்காங்களா? ஒருத்தரும் வரல. சரி, உள்ள கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். சீக்கிரம்ப்பா, சீக்கிரம் கொண்டு வாங்க. சக்தி இப்போ வந்துடுவா. ஐடி ஏதாவது இருக்கான்னு பாருமா. ஃபோன் இருக்கு டாக்டர். எடுங்க. இந்த டயல் லிஸ்ட்ல இவர் யாருக்கு லாஸ்டா கால் பண்ணிருக்காரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லட்டுமா? சரியா டாக்டர். சிஸ்டர், க்ளீன் பண்ண காட்டன் கொடுங்க. யாருன்னு பார்க்குறேன். சிவா எதுக்கு கால் பண்றான்? சரி, என்னன்னு கேட்போம். ஹலோ சிவா. ஹலோ, யாருங்க? நீங்க யாரு? நாங்க மணிப்பால் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரர் ஆக்சிடென்ட் ஆகி எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவர் யார் என்னன்னு எங்களுக்கு தெரியல. நீங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? சாரிங்க, நான் இப்போ டெல்லியில் இருக்கேன். சார், இந்த ஹாஸ்பிட்டல் டெல்லியில தான் சார் இருக்கு. ஐயோ, சிவா இப்போ டெல்லிக்கு வந்தான்.